ஸோ நம்ம இப்போது வண்டி ஆன் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டினா தான் இந்த சிக்னல் போயிடணும் ஆட்டோமேட்டிக்காக. பட் இப்போ என்னென்னா போக மாட்டேங்குது ஏபிஎஸ் சிக்னல். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த ஏபிஎஸ் டிஸ்க் வந்து பெண்ட் இருந்துச்சு. ஸோ அதே நான் மாற்றி பார்த்துட்டேன். மாற்றியும் ஸ்டில் அந்த ஏபிஎஸ் சிக்னல் வந்து கட் ஆகலை. ஸோ சென்சாரை மாற்றி பார்க்கலாம். ஏரியா இப்போ மாற்றோம்னா அது எங்கேயும் போகுது. ஸோ பிரிக்கணும். பார்க்கலாம், பிரிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரோக்ராம் செக் பண்ணி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து கேபிள்லேயே வரைக்கும் போகுது. ஸோ நம்ம இந்த பீஸ் வந்து இந்த சீட்டு கட்டில் இருக்க லாக் இருக்கனால இதுவும் சீட்டை கலந்து தான் ஆகணும். கலத்தி வச்சு இப்போ வந்து இந்த பீஸை கலந்துட்டு கேபிள் ப்ளக் ஆகிருக்கும் ஒரு இடத்துல, அந்த இதில் வந்து அன்ப்ளக் பண்ணிட்டு புது கேபிள் வாங்கி வச்சு அதை நம்ம மாட்டி பார்க்கலாம். ஸோ நியூ சென்சார் போட்டாச்சு கைஸ், பார்த்தீங்களா. பட் அந்த மாதிரி உள்ளே போடலை, லைக் நான் வெளியே விட்டுட்டேன். எனக்கு பிடிக்கல, நான் செக் பண்ணிட்டேன். உள்ள ப்ளக் அண்ட் ப்ளே தான், அதை ப்ளக் பண்ணி விட்டாச்சு. நீ ஒரு ரன் பண்ணி பார்த்தா தெரியும். யோகேஷ்க்கு தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஓகே, நம்ம நீ மாட்டிகிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சொல்கிறேன். 1 week later. பண்ணேன், ஸ்டில் அது ஃபிக்ஸ் ஆகலை. ஆகலைன்னா கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ காட்டில் ஏபிஎஸ் சென்சாரு நார்மலாக தான் இருக்குது. சடனாக வந்துடுதுங்க. அது என்ன பிரச்சனையே தெரியல. டிஸ்க்கு மாற்றிட்டேன், எல்லாம் சென்சாரை சேஞ்ச் பண்ணிட்டு பைக் அப்படியே வாஷ் கொண்டு போய் விட்டுட்டு இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் போச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தென் பை ஃப்ரம்